இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வணக்கம். 12/4/2026 ஏப்ரல் மாதத்திலே ஞாயிற்றுக்கிழமை, விசுவாச வருடத்திலே பங்குனி மாதம் 29ஆம் நாள். இன்றைய நாளிலே தேய்பிறையின் தசமி. காலையில 10:28 வரைக்கும், மாலை 10:28 வரைக்கும் தசமி இருக்கும். பின்பு ஏகாதசி. திருவோண நட்சத்திரம் மாலை 12:53 வரைக்கும் இருக்கும். பின்பு அவிட்ட நட்சத்திரம். இந்த லக்ன இருப்பு அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது பண்டைய காலத்தில் இருக்கக்கூடிய அளவீடு, நாழிகையில கொடுக்கக்கூடியது. அது ஒரு நாழிகை அப்படிங்கிறது 24 நிமிஷத்துக்கு சமமானது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதனால சூரியனின் இருப்பு நாழிகை வினாழிகளாக 17 வினாழிகள் மீன ராசிக்குள்ளர் இருக்கும் அப்படின்னு சொல்றேன். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ கடைசி எப்பில் வந்துட்டோம் இந்த வருஷத்துல. இன்றைக்கு நல்ல நேரம் காலை 7:30லேருந்து 9 மணி வரைக்கும். சாயங்கால வேலையில மத்தியான வேலையில 1:30 மணிலேருந்து 2:30 மணி வரைக்கும். ராகு காலம் 4:30 6, யமகண்டம் 12 1:30, குளிகை 3 4:30, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரியனின் உதய நேரம் இன்றைக்கு 6 மணி 5 நிமிடத்திற்கு. புனர்பூசம் மற்றும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம் எஃபெக்டும் உண்டு. இன்றைக்கு சனி, புதன், செவ்வாய், சூரியன் இவர்கள் 4 பேரும் சேர்ந்து மீன ராசியில் இருப்பாங்க. சுக்கிரன் மேஷ ராசியில் இருப்பார். குருவானவர் மிதுன ராசியிலும், சிம்ம ராசியிலே கேதுவும், ராகு கும்பராசியில் அமர இன்றைய நாள் துவங்குகிறது. திருவோண நட்சத்திரம் என்கிற மகர ராசிக்குள்ளர சந்திர பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பார். இன்னைக்கும் மேல் நோக்கு நாள். நிறைய விவசாய ரிலேட்டடா நெல், கரும்பு, வாழை போன்ற விஷயங்கள் எல்லாம் பயிரிடுவதற்கான வாய்ப்புகளை இன்னைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். தொடர்ந்து ஒரு ராசிக்கு என்ன பலன்னு பார்ப்போம். வாரம் கன்னி ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்துல நல்ல மொமெண்டம் இருக்கும். அவங்க உங்களுக்கு நல்லபடியா சொன்ன பேச்சு கேட்கறது அப்படிங்கிற விஷயம் இருக்கும். அவங்க மனசு சந்தோஷப்படுற சூழ்நிலைகள்லாம் நீங்க அனுப்புவதனால குடும்பத்திலே ஒரு மொமெண்டம் கொடுக்கக்கூடிய நாளாய் இன்னைக்கு காண முடியும். 9 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாளிலே கொஞ்சம் முருகப்பெருமான் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. நல்லது நடக்கும். வாழ்க வளத்துடன்.